ஸோ நவீன கால குழப்பங்களில் ஒரு பெரிய குழப்பமான ஷின்தோயிசம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஷின்தோயிசம் சொல்லி பார்க்குறீங்களா? ஜப்பானுடைய பழமையான பூர்வீக சமயம் என்று சொல்லலாம், மதம் என்றும் சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா ஜப்பானிய தொல்மரபு சமய கோட்பாடு என்று சொல்லுவாங்க, அல்லது ஷின்டோ என அழைக்கப்படுது. இது இயற்கையுடைய சக்திகள் மற்றும் மூதாதையர்களுடைய வழிபாடு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. சுருக்கமாக சொல்லணும்னா இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷின்டோவுடைய முக்கிய அம்சங்கள் காமி என்று சொல்லுவாங்க. காமின்னா என்னென்னா, இயற்கை சக்திகள், புனிதமான இடங்கள் மற்றும் மூதாதையர்களை குறிக்கக்கூடிய தெய்வங்கள். இதற்கு பேர் தான் காமி என்று சொல்லுவாங்க. வழிபாடுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள் இருக்கும், ஷ்ரைன்ஸ், அதன் மூலியமாக காமிகளை வழிபடுவாங்க. சடங்குகள் மற்றும் விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்து இயற்கை வழிபாடு, அதாவது இயற்கையையும் அதன் சக்திகளையும் புனிதமாக கருதுறது ஷின்டோவுடைய மைய கருத்துக்களில் இது முக்கியமான ஒரு கருத்து. அடுத்து கடவுள்களின் வழின்னு சொல்லுவாங்க, த வே ஆஃப் த காட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஷின்டோ என்ற சொல்லுடைய நேரடி பொருள் இதுதான். இது தெய்வீக பாதையை குறிக்கக்கூடியது. அடுத்தது பௌத்தத்துடன் இதுக்கு இணைவு இருக்குது. அதாவது புத்த மதம் இருக்குது இல்லைங்களா? பல ஜப்பானியர்கள் ஷின்டோவை பௌத்தத்துடன் இணைந்து கடைபிடிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஷின்தோ என்பது ஜப்பானிய மக்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறையுடைய ஒரு பகுதி. இது இயற்கையையும் முன்னோர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாதை. சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஷிர்கான அம்சங்கள் என்ன, குஃப்ரான அம்சங்கள் என்ன, ஹராமான விஷயங்கள் என்ன என்பதை நம்ம அல் குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது படங்கள் மூலியமாக அதிகமாக ப்ரொமோட் பண்ணப்படுது, மக்கள் இடத்துல கொண்டு போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவதார் படம், ஜேம்ஸ் கேமரோன்ற எடுத்த அவதார் படம் இது மாதிரி விஷயங்களை, ஷின்தோயிசமுடைய விஷயங்களை பரப்பக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? நேச்சருக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, மரங்களால் சோல்ஸை கனெக்ட் பண்ண முடியும், இந்த பிளானட்டே ஒரு சேக்ரடான பிளானட், இது எல்லாமே அதில் இருக்கும் இல்லைங்களா? அடுத்தது காட்ஸிலா ஃப்ரான்ச்சைஸ், இது போன்ற ஜப்பானீஸ் வெர்ஷன் படங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. டெமான் ஸ்லேயர் போன்ற அனிமேட்டட் மெயின் ஸ்ட்ரீம் வேர்ல்டு அந்த மூவிஸ் எல்லாமே இது சொல்லுது. வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான கேம் இல்லைங்களா? இது எல்லாமே இந்த விஷயங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ பிள்ளைகள் இதை பார்த்து வளரும்போது இந்த தவறான சித்தாந்தத்துக்கு உட்படுவாங்க அதிகமாக. ஷின்ரின் யோக்கு என்று சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் பாத்திங் என்று சொல்லுவாங்க. இது எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ சில்ட்ரன்ஸுடைய அனிமேஷன் கேம்ஸ் மூலிமாவும் இது பரப்பப்படுது. க்ளோத்ஸ் மூலிமா எப்படின்னா, துணிகளில் அந்த காமியோடைய சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன செய்யுது போட்டு துணிகள் விற்கப்படுது. வார்த்தைகள் மூலிமா எனர்ஜி, வைப்ஸு, இது போல விஷயங்களாலும் இது போன்ற விஷயங்கள் பரப்பப்படுது. ஸோ அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி இதை மறுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியியல் என்று சொல்லுவாங்க, இயற்கை வழிபாடு சொல்லுவாங்க, ஆவி கலாச்சாரம் சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே ஷிர்கான விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. இயற்கையே தெய்வம் சொல்லுவாங்க, மரங்கள், ஆறுகள், மலைகள் தான் காமி என்று சொல்லுவாங்க. காமினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா ஸோ தெய்வம் போல் வழிபடுறது. மீன் ஆயாத்தி ஹல்கு சமாவாத்தி வளர்தி வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்டிருப்பதிலையும் உங்கள் மொழிகள் நிறங்கள் வேறுபடுத்தி இருப்பதிலையும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ் சொல்கிறான். 30வது அத்தியாயம் 22வது வசனம். ஸோ இயற்கை ஒரு அத்தாட்சி தான், அடையாளம் தான், அல்லாஹ்வுடைய படைப்பு தானே தவிர அது தெய்வம் கிடையாது, கடவுள் கிடையாது. ஷின்டோ அடையாளத்தையே இந்த அடையாளத்தையே என்னது தெய்வமாக ஆக்குறாங்க ஷின்டோ. இஸ்லாம் அடையாளத்தை படைத்த அல்லாஹ்வே வணங்க சொல்லுது. இன்றைக்கி நவீன காலத்தில் பார்க்கலாங்களே, மதர் எர்த்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. புனிதமான காடுகள், ஆறுகள்லாம் வழிபடணும்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் ஒரு புதிய ஆன்மீகத்தை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஷின்டோவுடைய கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குன்றது. இது அனிமிசம் என்று சொல்லுவாங்க. அது என்ன எல்லாத்துக்குமே ஆன்மா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலிக்கும் உல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லாஹு அல் ஹாலிகு குல்லி ஷையின், அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது உங்களுக்கு, அவன் அனைத்தையும் படைத்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 102வது வசனத்தில். ஸோ தெய்வீகத்தன்மை என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. படைக்கப்பட்ட பொருட்களில் தெய்வீக ஆன்மா என்று ஒன்று கிடையாது. இன்னல்லாஹ ஹலக குல்ல ஷைஇன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான் என்று சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறீங்களா, கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சக்தியுடைய கற்கள் என்று சொல்லுவாங்க. இது இந்த பொருட்களுக்கெல்லாம் ஆன்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்தந்த இடத்துல ஆவிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் சொல்லுவாங்க. இந்த ஏஐக்கு உணர்வுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த விஷயம்தான். அதாவது எல்லாவற்றுக்கும் ஆன்மா உடையது என்ற இந்த அனிமிசம் கான்செப்ட் தான் அது. ஸோ இதையும் அல் குர்ஆனும் சுன்னாவும் மறுக்கிறது. அடுத்து மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஆவிகள் தான் நடுவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க.
ஃபைதா சால கைபாதி அன்னி ஃபைன்னி கரீப் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டாங்கன்னா நிச்சயமாக நான் உங்கள் நெருக்கத்தில் தான் இருக்கேன், அருகில் இருக்கேன் என்று சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 186வது வசனம். நடுவர்கள்லாம் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா டைரெக்டாக அல்லாஹ் கிட்ட கேட்கணும், இடைத்தரகர்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஷிந்தோயிசத்தில் இடைத்தரகர்களாக காமிகள் இருப்பாங்க, ஆவிகள் இருப்பாங்க, முன்னோர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷிர்கான விஷயமாக இருக்குது. இதா சால்த ஃபஸ் அல் இல்லா என்று அல்லாஹ் வரக்கூடிய அழகான ஹதீஸ். நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா அல்லாவிடமே கேளுங்க என்று திருமீதியில் வாழக்கூடிய ஹதீஸ். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்பிரிட் கைட் பண்ணும், நேர்வழி காட்டும், யூனிவர்ஸோடைய மேனிஃபெஸ்டேஷன் என்றெல்லாம் சொல்லுவாங்க, கார்டியன் என்டைட்டிஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஷிந்தோயிசத்தில். இது எல்லாமே குரான் சொன்னால் மறுக்கக்கூடிய ஷிர்கான விஷயங்களாக இருக்குது. முன்னோர்கள் இறந்த பிறகும் உலகத்தில் இருப்பார்கள் என்று இந்த ஷிந்தோயிசம் சொல்லுது. மமின் வராயிஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பு இருக்குது, மறைவான தடுப்பு, பர்சக் இருக்குது. அவங்க வந்து கபருடைய மன்னரை வாழ்க்கையில் வாழ்கிறாங்க என்று குரானுடைய 23வது அத்தியாயம் 100வது வசனம். ஸோ இறந்தவர்கள் வந்து அங்கே இங்கே சுற்றி தெரியலாம் மாட்டாங்க, அவங்களால வழிகாட்டவும் முடியாது, அவங்களாலே தங்களை பாதுகாத்துக்க முடியல, இறந்துட்டாங்க. எப்படி நம்மளை பாதுகாப்பாங்க? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதா மாத்தல் இன்சானு இன் காத்த அமலுஹு. ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவருடைய 3 செயல்கள் தான் அவன் செஞ்சு வச்சுட்ட 3 செயல்கள் தான் அவனுக்கு பலன் அளிக்கும், வேறு எதுவும் பலன் அளிக்காது இல்லைங்களா? சதக்கா ஜாரியா ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த 3 செயல்கள் என்னன்னு சொல்லி நம்ம ஹதீஸ் தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆன்சிஸ்ட்ரல் எனர்ஜின்னு என்று, முன்னோர்களுடைய இதுன்னு வழிபாடுன்னு இருக்குது, எனர்ஜின்னு இருக்குது, பாஸ்ட் லைஃபுடைய முந்தைய லைஃபுடைய மெமரிஸ் இருக்குது, டெட் கைடன்ஸ் பிலீஃப் என்று நவீன ஒப்பீடுகள். இதெல்லாம் எப்படிலாம் ஷிந்தோயிசத்தை இப்போ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அடுத்தது நீர் தொடர்பான சடங்குகள் வந்து நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் என்று சொல்லுவாங்க. இன்னமல் முஷ்ரிக்கூன் நஜஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக முஷ்ரிக்குன்கள் நஜீஸ், அசுத்தமானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 28வது வசனம். ஸோ அசுத்தம் என்பது நம்பிக்கையை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது. இந்த நீர் சடங்குகள்லாம் ஷிர்கை எல்லாம் நீக்காது, அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அலா இன்னஃபில் ஜசதி மோதுகா, உடலில் ஒரு இறைச்சி துண்டு இருக்குது, அது சரியான உடல் சரியாக இருக்கும், அது பழுதான உடல் பழுதாக இருக்கும்னு சொல்லி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ உள்ளத்தை தான் உண்மையாக நம்ம சுத்தப்படுத்தணும். எதை கொண்டு? அல் குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு தான் நம்ம அதை சுத்தப்படுத்த முடியும். அப்படி தான் சஹாபாக்கள் சுத்தம் அடைந்தார்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஆரா கிளென்சிங் என்று சொல்லுவாங்க, எனர்ஜி வாஷ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் பாத் என்று சொல்லுவாங்க. ஸோ ஷிந்தோயிசத்தில் நவீன ஒப்பீடுகள் இது எல்லாமே இந்த காலத்தில் எப்படி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அடுத்தது முழுமையான நன்மை தீமை என்று ஒன்று இல்லை சொல்லுவாங்க. இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக அல்லாஹ் நீதியும் நன்மையும் கட்டளை இடுகிறான். அல் குரானுடைய 16வது அத்தியாயம் 90வது வசனம் நம்ம பார்க்கலாம். ஸோ எது தப்பு சரி எது சரி என்பது, இந்த நெறி எல்லாமே, அறநெறி எல்லாமே அல்லாவிடமிருந்து தான் வர வேண்டும். ஆவிகள் வந்து நெறியை வந்து தீர்மானிக்க முடியாது. ஆனால் முழுமையான நன்மை தீமை எதுவும் இல்லை என்று ஷிண்டோயிசம் சொல்லுது. இன்றைக்கி காலத்தில் இருக்கக்கூடிய மாரல் ரிலேட்டிவிசம், கிரே மொராலிட்டி என்றெல்லாம் சொல்லுவாங்க, அதனோடு ஒத்து போகக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து புனித பொருட்கள் வந்து பாக்கியத்தை தரும், ஒரு பரக்கத்தை தரும் என்று சொல்லுவாங்க. இன் யதுஊன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன். அவர்கள் அவனை தவிர வெறும் பெயர்களை தான் அழைக்கிறாங்க, எந்த ஒரு பலனும் மற்றது என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அல் குரானுடைய 12வது அத்தியாயம் 40வது வசனம். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒரு தமீமாவை தொங்க விடுகிறாரோ அவர் ஷிர்கு செய்து விட்டார் என்று. அதாவது ஒரு தாயத்தை தொங்க விடுகிறார், ஷிர்கு செய்து விட்டார் என்று முஸ்னத் அஹமதுடைய வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லையா, இந்த ஷிந்தோயிசம் வந்து லக்கி சார்ம்ஸ், சேக்ரெட் சாவினர்ஸ், எனர்ஜி ஆப்ஜெக்ட்ஸ் இது மூலியமாக பரப்பப்படுது. ஸோ இன்றைய அல் குரான் சொல்லக்கூடியது என்ன? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி என்று சொல்லுது. அவர்கள் அல்லாவை தகுந்த மதிப்போடு அவங்க மதிக்க வேண்டிய முறைப்படி அவங்க மதிக்கலை என்று சொல்லுது. 39வது 67வது வசனம். ஷின்டோ வந்து படைப்பை தெய்வமாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். இஸ்லாம் படைப்பை மீண்டும் அதன் இடத்துக்கு கொண்டு வருகிறது. அது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிகளில் உள்ளது, அது கடவுள் ஆக முடியாது, அதை படைத்தவன் தான் இறைவன். சிம்பிளாக புரிஞ்சிங்கன்னு ஒன்று சொல்ல, ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லி கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸ், அது விடேகமாக கூட இருக்குது. இது வந்து இந்த அனிமிஸ்டிக், ஸ்பிரிட் பேஸ்டு இந்த ஷிந்தோயிசம், தாவோயிசம் இது எல்லாமே பரப்பக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த கார்ட்டூனில் நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் ஸ்பிரிட்டுக்கு வந்து பவர் இருக்குது, மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஏன்ஷியன் டெமன், அந்த காலத்து டிமன்ஸ் எல்லாம் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, டாலிஸ்மெண்ட் இருக்கும், அதாவது தாயத்துக்கள்லாம் இருக்கும், பவர், அதில் பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அந்த கார்ட்டூனால் ப்ரொமோட் பண்ணப்படுது இல்லைங்களா?
பிள்ளைங்கள் மனசுலையும் இது பதியுது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே. தாலிஸ்மெண்ட் வந்து என்ன செய்யும், அதாவது அந்த தாயத்துக்கள்லாம் வந்து பவரை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், ஒரு பயங்கரமான ஒரு இம்மாராலிட்டி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹீலிங் ஸ்டோன்ஸு, எனர்ஜி பிரேஸ்லெட்டு, ஸோ இது எல்லாமே இது போன்ற கார்ட்டூன்களாலேயும் பரப்பப்படுது. அது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் மட்டும் கிடையாதுங்க, மாறாக தவறான சித்தாந்தங்களை பரப்புறதுக்கு ஒரு சிறந்த ஊடகமாக அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய மீடியாவும் அப்படி தான். ஏன்ஷியன்ட் அந்த காலத்து அனிமிசமை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு வீடியோ கேம், ஒரு மூவி, கார்ட்டூன் என்று சொன்னால் இதை சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம தௌஹீதை படிக்க வேண்டும். தௌஹீதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இது தௌஹீதை முறிக்கக்கூடிய இந்த விஷயங்களை விட்டு நம்ம தூரமாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம காட்ட வேண்டும். அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி. அடுத்தது வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி ஷிர்க்கை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க சொல்லணும் இதில் ஷிர்க் சொல்கிறாங்க இந்த கார்ட்டூனில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அவர்களை வளர்த்து விட வேண்டும், வார்த்தை எடுக்க வேண்டும். டெய்லி திக்ரை வந்து நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். பிஸ்மில்லாஹி லதி லா யதுரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி, இது எல்லாமே ரொம்ப சிறந்த திக்ர். ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ், இதெல்லாம் தினமாக ஓதி வரணும். உண்மை என்னவோ அதை சொல்லி வளர்க்கணும். இஸ்லாத்தில் ஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனுடைய சக்திகள் என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் தான் ஜின்னுடைய நாட்டம் என்று இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி வளர்த்தா தான் அவங்க வந்து கரெக்டான ஒரு கொள்கையோடு வளருவாங்க. அதிகமாக ஃபோன் கொடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும். நேரத்தை எல்லாம் அல்லாஹ்வை விரும்புவது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஷிர்க் எவ்வளோ மோசமானது என்பது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நரகத்தில் நிரந்தரமாக தள்ளக்கூடிய விஷயம் என்றும் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் என்ன தான் தவறான சித்தாந்தங்கள் உங்களை சுற்றி வந்தாலும் கரெக்டாக அதை வந்து நம்ம கண்டு கொள்ளலாம், அதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் இது போன்ற விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பானாக.